ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 75 டே சேலஞ்ச் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாழ்த்துக்கள். அவங்க எல்லாமே ஒரு விஷயத்தில் கேட்குறாங்க. முக்கியமாக எந்த விஷயம்னா மெடிடேட் பண்ண முடியல அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் கூட அமைதியாக உட்கார முடியலன்றாங்க. இந்த காலங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு நிமிஷம் மெடிடேட் பண்ண உட்கார்றது ரொம்ப கஷ்டன்றாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளை 60,000 70,000 தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா தாட்ஸுமே ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்மளால் எதையுமே பண்ண முடியாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் மெடிடேஷனு. ஸோ வேதாத்ரி மகரிஷி மாதிரி குருக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி, நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் படகெடுத்து சவாரி பண்ண வேணாம். அது கோல்டாக இருக்கான்னு பார்க்க வேணாம், இல்லாட்டி ரொம்ப சுடுதான்னு இறங்கி பார்க்க வேணாம். ஜஸ்ட் அதை ஃப்ளோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒரு ப்ராக்டிஸாக தான் வரும்னு சொல்கிறாங்க எல்லாமே. ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 5 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு நிமிஷம் கூட மெடிடேட் பண்ண வரல. ஸோ தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் அதை வெற்றி அடைய முடியும். வாங்க, அதை ட்ரை பண்ணுவோம், சேர்ந்து சாதிப்போம், சந்தோஷமாக சாதிப்போம். பாய்.